الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بديع السماوات والأرض وإذا قضى أمرا فإنما يقول له كن فيكون صدق الله مولانا العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அருளும் பாக்கியமும் செழிமையும் நிறைந்த ரமலானினுடைய புனிதமான முதல் இரவில் நாம் இங்கே அமைந்திருக்கிறோம். இந்த இரவு குறித்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை உயர்வுகளை சொன்னார்கள். இந்த இரவில் வானலோகமே அலங்கரிக்கப்படுகிறது என்றார்கள். இந்த இரவில் சுவனம் அலங்கரிக்கப்படுகிறது என்றார்கள். இந்த இரவுக்கென்று விசேஷமான தன்மைகள், வானத்தில் ஒரு வகையான ரம்யமான காற்று வீசும் என்றார்கள். அதில் ஹூரின் மீன்களை மெய்சிலுத்து போவார்கள் என்றார்கள். கேட்பார்களாம், இது என்ன என்று கேட்டபோது, இது புனிதமான ரமலானினுடைய துவக்கத்தின் இரவு என்று அவர்கள் வியந்து அதை ரசிப்பார்கள் என்று வருகிறது. ஆக விசேஷத்திலும் விசேஷமான ரமலானினுடைய முதல் இரவில் நாம் இங்கே குழுமினோம். அல்லாஹ் நம்முடைய தொழுகை இதர வணக்கத்தை கபூல் செய்வானாக. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நோன்பு நோக்கிற வாய்ப்பை தங்கு தடையில்லாமல் தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, இன்றைய தினம் திருக்குர்ஆனில் 1.25 ஜுசுவை நமது ஹாஃபில் அவர்கள் ஓதி நிறைவு செய்திருக்கிறார்கள். ஓதிய வசனங்களுக்கு இடையே அருமையான செய்தி, பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹு இன்று துவக்கம் ரொம்ப அருமையாக துவக்குவான். நான் யார் என்று தன்னை அடையாளம் காட்டுகிறான். விசேஷமான ஆயத் திருக்குர்ஆனில் 2 இடத்தில் தான் வருகிறது. எத்தனையோ ஆயத்துக்கள் மாறி மாறி வரும், பல இடங்களில் வரும். ஒரு சொல் பல இடத்தில் பல்வேறு காரணங்களுக்காக வரும். பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த் 2 இடத்தில் அல்லாஹ் சொல்வான். அவன் முன்மாதிரியின்றி இந்த பிரம்மாண்டமான வானத்தை படைத்தான். மிகப்பெரிய விசாலமான இந்த பூமியை முன்மாதிரியே இல்லாமல் படைத்தான். ஒரு சின்ன கூடு கட்டுவதற்கு கூட நமக்கு முன்மாதிரி தேவை. நான் ஒரு வீடு கட்டுவதற்கு எனக்கு ஒரு மேப்பு தேவை.
நான் ஒரு ரோல் மாடல் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. ஒரு கட்டில் அமைப்ப கூட முடியாது. ஒரு சன்னலை அமைப்பதற்கு இது மாதிரி இன்னொரு சன்னலை நான் பார்த்தால் தான் அமைக்க முடியும். மனிதன் பிரம்மாண்டமான விமானத்தை படைத்தான். அவன் அறிவில் படைக்கவில்லை, பறவையை பார்த்து விமானம் படைத்தான். இன்றைக்கு வானொலி அமைத்தான் மனிதன். எங்கே வானொலியின் பக்கம் அதை சிந்திக்க அவன் அறிவு எங்கே போனது? எதிரொலியை கேட்டான், வானொலி அமைத்தான். எதிரொலியை கேட்டான், வானொலி அமைத்தான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த படைப்புகள் எத்தனை ஆச்சரியமான படைப்புகள்! வானத்தில் இருக்கும் ஆச்சரியமான படைப்புகள், பூமியிலே இருக்கிற மிக உயர்வான ஆச்சரியமான படைப்புகள், மனிதர்களில் மிருகங்களில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அவன் படைத்த படைப்புகள். சிந்திப்பதற்கே முடியவில்லை. மின்னல் குறித்து எழுதுவார்கள். வானில் தோன்றுகின்ற மின்னல்கள் எத்தனை ஆச்சரியமான படைப்பு அது! அந்த மின்னலுக்குத்தான் எத்தனை பவர்! உலகத்தில் எத்தனை 1000 வாட்ஸுகளால் எரிகின்ற பல்புகளுக்கெல்லாம் இல்லாத அந்த மிகப்பெரிய பவர் மின்னல். மின்னல் ஒன்று வெட்டுமையானால் மொத்த இடங்களிலும் அதன் வெளிச்சம் போய் சேருகிறது. மின்னல் ஒரு இடத்தில் தாக்கினால் எத்தனையோ 1000 உயிரினங்களுக்கு சேதம் ஏற்படுகிறது. பெரிய பிரம்மாண்டமான கட்டிடத்தை கூட மின்னல் தாக்கி அதை தூள் தூளாக்கி விடுகிறது. மின்னல் கம்பங்களை சாய்த்து விடுகிறது. எத்தனை ஆச்சரியமான படைப்பு அல்லாஹ்வின் படைப்பு! மின்னல் எப்படி அவன் முன்மாதிரி இல்லாமல் படைத்தான் வானத்தை, பூமியை. வானத்தில் இருப்ப பொருள்களை, பூமியில் இருக்கிற பொருள்களை எப்படி முடிந்தது? அல்லாஹ்வால். இதா அராத ஷையன், எதை அவன் நாடினாலும், எதை நாடினாலும் மின்னலை படைக்க வேண்டுமா? அதற்கென்று திட்டம் இல்லை. நான் ஒரு லைட்டை படைக்கணும்னா அதற்கான பெரிய திட்டம் வேணும், மெட்டீரியல்கள் வேணும். அவனுக்கு மெட்டீரியல்கள் தேவையில்லை, அந்த படைப்புக்கான திட்டம் இல்லை. இதான் அராத ஷையன். அல்லாஹ்வுடைய ஆயத்து இன்று பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வைதா கலா அம்ரன். அல்லாஹ் ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவு செய்ய வேண்டும் என்று அவன் நாடிவிட்டால் அதற்கு அவன் குன், இப்படி ஆகட்டுமே என்பான். ஃபயகூன், அப்படி ஆகிவிடும். ஆகச் சொல்வான், ஆகும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அவர்களின் சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து தாக்க வேண்டும், அழிக்க வேண்டும். இவர் தந்தை நேசத்தை பெற்றிருக்கிறார் என்ற முடிவெடுத்து தூக்கி என்ன செய்யறது? கொலை செய்யணும். மனசு வரல சில பேருக்கு. ஒன்றும் வேண்டாம், பாலடைந்த கிணற்றில் தூக்கி வீசுவோம். அது ஆழமான கிணறு, நீளமான கிணறு, தூக்கி போட்டால் மௌத்தாகி விடுவார் என்று பாலடைந்த கிணற்றில் தூக்கி வீசுகிறார்கள். யூசுப் நபியை அங்கே விழுந்து மௌத்தாக வேண்டும். அவர்கள் வீசப்பட்ட அடுத்த நிமிடம் அவர்களை தாங்கி பிடிக்கிறார் அல்லாஹ்வின் அமரர்களில் ஒருவர், மலக்கு ஒருவர். எப்படி? எத்தனை 1000 மைல்களுக்கு அப்பால் மலக்கு இருக்கிறார்கள், எத்தனை 1000 மைல்களுக்கு அப்பால் மலக்கு இருக்கிறார்கள். அந்த மலக்கால் இங்கே எப்படி வர முடிந்தது? அதுதான் அல்லாஹ் சொன்னான், நான் ஒன்றை முடிவு செய்தால் ஆகு என்பேன், ஆகிவிடும். அந்த மலக்கை போகச் சொன்னேன், அடுத்த செகண்ட் இப்படி தூக்கி போடுறாங்க, அது அப்படியே வாங்குறாங்க. வாங்கினவங்க மண்ணுக்குள் உள்ளவர்கள் அல்ல, கிணற்றுக்குள் உள்ளவர்கள் அல்ல, பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் அல்லாஹ்வின் பிரம்மாண்டமான படைப்புகளில் மலக்குகள். அங்கிருந்து அவங்க வந்து கையில வாங்கினாங்க. ஒரு செய்தி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். தூக்கி போட்ட போது ஜிப்ரீல் கையில் வாங்கினார். ஜிப்ரீல் கிணற்றுக்குள்ளையா இருந்தார்? ஜிப்ரீல் கிணற்றுக்குள்ளையா இருந்தார்? இல்லை. இங்கே தூக்கி வீசும் நேரம், அடுத்த செகண்ட் அல்லாஹ் அவர்களை இங்கே அனுப்பினான். அதுதான் ரப்பு தன்னை பற்றி சொன்னான், நான் எந்த விஷயத்தை செய்வதற்கும். இப்ப நாம கிணத்துல தூக்கி போடுறாங்கன்னா நம்ம ஓடி போகிறதுக்குள்ள போட்டு முடிச்சிருவாங்க. இங்க இருக்கிறோம், 10 கிலோமீட்டர் இல்ல, 10 நிமிஷம் பயணம், நம்மால போய் பிடிக்க முடியாது. 10,000 அல்ல, எத்தனையோ லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருந்து மலக்கை இங்கே அடுத்த போட்ட நிமிடம் தூக்க செய்தான். சூரத்துல் கஹ்ஃபில் ஒரு செய்தியை சொல்வான். 2 பேர் தோட்டத்திற்கு வந்தார்கள் என்று ஒரு செய்தி, 2 பேர் தோட்டத்துக்குள் நுழைந்தார்கள் என்ற ஒரு செய்தி. கஹ்ஃப் சூரா
வாரம் வெள்ளிக்கிழமை ஓதுவது பாக்கியம் என்று எழுதினார்கள். அதிலும் குறிப்பாக கஹ்ஃபை ஓதுபவர்களுக்கு கியாமத்தினுடைய வேதனை லேசாகும் என்கிறார்கள். யஜூஜ் மாஜூஜின் தொந்தரவு குறையும் என்கிறார்கள். தஜ்ஜாலின் தீங்கு கூட வராது என்கிறார்கள். அப்படி அருள் நிறைந்த சூரத்துல் கஹஃப். அதிலே இந்த தோட்டத்துக்குள்ளே 2 பேர் வந்தார்கள் என்ற வரலாறு. அந்த வரலாற்றை சொன்ன அல்லாஹ், தோட்டம் அவ்வளவு பிரமாண்டமான தோட்டம். அந்த தோட்டத்தை பார்த்து ரசிக்கிறார் நண்பர். தோட்டத்தின் சொந்தக்காரர் சொன்னார், இந்த தோட்டம் எந்த காலத்திலும் அழிந்து போகாது. இதற்கு இத்தனை பாதுகாப்புகள், சுற்று கட்டிடங்கள், இதை தாக்கக்கூடிய எந்த சக்திக்கும் இடமில்லாமல் பாதுகாப்பு. சில பில்டிங் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மின்னல் தாக்காத இயந்திரங்கள் வைத்திருப்பாங்க. அந்த இயந்திரத்தை உடைச்சு மின்னல் தாக்கும். அவன் படைப்பு, அது குளிபெற்றுதான். இன்றைக்கு எத்தனையோ முயற்சிகள், சுனாமி தாக்காத முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதை தாண்டி சுனாமி தாக்கும். அல்லாஹ்வின் படைப்பு, அது மிக ஆச்சரியமானது. அவர் சொன்னார், இந்த தோட்டமும் இதில் இருக்கிற கனிவர்க்கங்களும் எந்த காலத்திலும் அழிந்து போகாது. இதை அழிக்கும் சக்தி யாருக்கும் இல்லை என்றார். அவர் நண்பர் சொன்னார், அப்படி எல்லாம் பேசாதப்பா, அது அல்லாஹ்வை மறந்த பேச்சு அப்படின்னு சொல்ல இவர் ஏற்கல்ல. தன் ஆணவத்தில் பேசினார். எல்லாம் நடந்தது. அடுத்த நாள் காலை தோட்டத்தை நோக்கி வருகிறார். வந்து பார்த்தால் தோட்டம் இருந்த இடமே இல்லை. சூரத்துல் கஹ்ஃப் சொல்கிற வரலாறு. அடுத்த நாள் வந்தார், தோட்டத்துக்குள்ளே நுழைந்தால் தோட்டமே இல்லை. அழிக்கப்பட்டு கிடப்பது மாத்திரமல்ல, அட்ரஸ் இல்லாமல் போய் கிடக்கிறது. அவ்வளவு செகண்ட்ல அப்படி யாரும் அழிச்சிட முடியாது. இந்த மரங்களை வெட்டுங்கன்னு சொன்னா வெட்டி முடிக்க 1 மாசம் ஆகும். தோட்டம் இருந்த இடமே காணாமல் போய் அடையாளமே தெரியாமல் ஆக்கப்பட்டு கிடந்ததை கண்டு தலையில் கை வைத்து வேதனைப்பட்டார். இப்போது நண்பர் சொன்னார், புரிந்ததா? இதை அழிக்கும் சக்தி யாருக்கும் இல்லை என்று நீ சொன்னாய். ரப்பு யாரு தெரியுமா? அலி என்றால் அழிந்து போகும். அழிப்பதற்கெல்லாம் ஆள் அனுப்ப வேண்டியதில்லை. அல்லாஹ்வின் பவரை விளங்கினால் உலகம் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆணவங்கள் குறையும். அல்லாஹ்வின் பவரை விளங்கினால் நம்முடைய ஈமானும் பலப்படும். அல்லாஹ் சொன்னான், நான் எதை படைக்க நினைத்தாலும் எதை அழிக்க நினைத்தாலும் ஆகு என்றால் அது அப்படி ஆகும் என்று சொன்ன அற்புதமான வசனம். காரணம், எனக்கு எந்த ஒன்றை படைப்பதற்கும் மாடல் தேவையில்லை. மாடல் இல்லாமல் வானத்தை படைத்தேன், கடலை படைத்தேன், தண்ணீரை படைத்தேன், பூமியை படைத்தேன், இன்னும் பார் மலைகளை படைத்தேன். மலைகள் எதற்கு? இந்த பூமி ஆற்றம் காணாமல் இருப்பதற்கு நங்கூரமாக படைத்தேன் என்றான் அல்லாஹ். நன்று பாருங்கள், அவன் படைப்பை சிந்தித்தால் நம்முடைய ஈமானுக்கு சக்தி ஏற்பட்டுவிடும். ரொம்ப அற்புதம் நிறைந்த வசனம் இன்று மரியாதைக்குரிய ஹாஃபிஸ் அவர்களால் இங்கே ஓதி நிறைவு செய்யப்பட்ட அந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆச்சரியமும் அற்புதமும் நிறைந்த வானத்திலும் பூமியிலும் கடலுக்குள்ளும் ஆயிரம் அவனுடைய படைப்புகள். சிந்திக்க வேண்டுமே, சிந்திக்கும் ஆற்றல் நமக்கு கிடைக்க வேண்டுமே. சிந்தித்து விடுவோமையானால் அவன் சக்தி விளங்கும், அவன் ஆற்றல் விளங்கும், அவன் எத்தகைய மகத்தானவன் என்று புரியும். அதை புரிந்தால் வாழ்க்கையே இன்பமாகும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளை நமது பிள்ளைகளுக்கு நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. ஹயாத்துள்ள பிள்ளைகளை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ்
உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். தினமும் இன்ஷா அல்லாஹ் தராவிக்கு பின்னால் இப்படி ஒரு ஆயத்திற்கு மாத்திரமே இங்கே விளக்கம் தரப்படும். தினமும் நாளையிலிருந்து லொஹர் தொழுகை முடிந்தவுடன் 1:10 1:10 தொழுக முடியும். உடனே இங்கே நிகழ்ச்சி ஆரம்பம். தினமும் லொஹருக்கு பின்னால் இங்கே அருமையான நசீகத்தும் உபதேசங்களும் பயானும் நடைபெறும். அது ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரத்திற்குள்ளால் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்பதோடு உங்கள் வீட்டு பெண்களுக்கும் நமது நிர்வாகம் அனுமதித்திருக்கிறது. எனவே நமது வீட்டு பெண்களையும் நீங்கள் நாளை லொஹரிலிருந்து 30 நாள் இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அழைத்து வர வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தனை நமது மஜ்லிஸையும் கபூல் செய்து ரமலானை ஒளி பொருந்திய ரமலானாக ஆக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யூசுப் ஹஸரத் வந்துட்டாங்க. அவங்களுக்கு துஆ செய்யுங்க. கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பள்ளிக்கு வர முடியல. இன்னைக்கு ரமலான்ல இருந்து துவங்கி இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா நான் வித்திரு தொழுகை நீங்கள் தொழுவை சுகத்தில் பறக்க செய்வானாக, ஹயாத்தில் பறக்க செய்வானாக. பேர பேத்திகளை எல்லாம் எடுத்து அவர் கொஞ்சம் வேண்டும். அதற்கு இன்னும் பல காலங்கள் அல்லாஹ் பூரண சுகத்தோடு இருக்க தௌஃபீக் செய்வானாக. சீக்கிரமா இமாமா நிற்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ லக்கல் ஹம்து குல்லுஹு வ இலைக யர்ஜஉல் அம்ரு குல்லுஹு வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அதத மா ஃபீ இல்மில்லாஹ் ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا واجعل مثوانا ومثواهما جنة الفردوس يا أكرم الأكرمين. اللهم ارحمنا وأهلنا وأولادنا وأحبابنا وختننا برحمتك يا أرحم الراحمين. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. வாரம் நடைபெறுகிற